ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஒரு குயிக்கான ரவா கேசரி ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அளவுகளோட பண்ணுவாங்க. நாம இன்னைக்கு எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகட்டும். நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10 நம்பர் அளவுக்கு முந்திரி நல்லா உடைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் அளவுக்கு விட்டுட்டு கூடவே நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை கருப்பு திராட்சை தான் சேர்க்கிறேன், வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்ப கலர் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். நல்லா வறுப்பிட்டுடுச்சு. இதை வந்து ஒரு தனியா ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே நெய்ல ஒரு டீ கிளாஸ் பயன்படுத்தி அதுல வந்து தலை தட்டி ரவா எடுத்திருக்கேன். ரவா எடுத்துட்டு ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். எப்பவுமே கேசரி பண்ணும் போது இந்த நெய்ல இந்த ரவா போட்டு வறுக்கும் போது நல்ல ஒரு ஃபிளேவர், வீடே வந்து நல்ல வாசனையா கமகமன்னு இருக்கும். அந்த ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம். 1க்கு 3 நம்பர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப வந்து கட்டியா இல்லாம நல்லா உங்களுக்கு கேசரி நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா உங்களுக்கு வரும். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். உடனே உங்களுக்கு வந்து அது நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துடும். ஏன்னா சுடு தண்ணி சேர்த்துருக்கோம். ரவை நல்லா இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு சர்க்கரை நீங்க போடும்போது அது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ கூடவே நம்ம சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு சரியா இருக்கும். 1 கப் ரவை, 3 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு எந்த அளவு, அதாவது ரவை வந்து நீங்க எதுல எடுத்தீங்களோ அதே அளவு வந்து பயன்படுத்தி மற்ற பொருட்களை நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. கிளாஸா இருக்கலாம், இல்ல கப்பா இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து நான் சுடு தண்ணியில கலந்து இதுல சேர்த்துக்கிறேன். இது வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சர்க்கரை போட்டுக்கிறோம், நல்லா இலகி வந்திருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல அது நல்லா வெந்து வந்துடும். இந்த சமயத்துல நம்ம கொஞ்சமா ஏலக்காய் வந்து நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சோ நீங்க சேர்த்துக்கலாம். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ரவையை வந்து நல்லா வறுக்கணும். தண்ணி வந்து 1க்கு 3 அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி சர்க்கரையை வந்து 1க்கு 1 அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்திருக்கேன். இதை வந்து கரெக்டா நம்ம அளவை எடுத்து நம்ம பண்ணோம்னா கரெக்டா உங்களுக்கு வந்து வரும். நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுல முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம், அதையே வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்விங் பவுல்ல வச்சு நீங்க வந்து நீங்க சூடாவே சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.